உங்களில் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ, அதாவது ரமதான் மாதம், அல்லாஹ் கூறுகிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதன் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹ்ர ஃபல்யஸும். ரமதான் மாதம் தான், அதிலே தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கி வைத்தான், மக்களுக்கு வழிகாட்டலாக, அதேபோல் தெளிவான அத்தாட்சிகளாக, நேர்வழியிலிருந்தும் அதேபோல் ஃபுர்கானிலிருந்தும், சத்தியத்தை அசத்தியத்திலிருந்து பிரித்து காட்டக்கூடிய ஃபுர்கானிலிருந்தும் தெளிவான அத்தாட்சிகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதான் மாதத்தில் உங்களுக்கு வழிகாட்டலாக, ஹிதாயத்தாக குர்ஆனை இறக்கி வைத்துள்ளார். எனவே உங்களில் யார் இந்த மாதத்தை அடைந்து கொள்கிறாரோ அவர் நோன்பு பிடிக்கட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். வமன் கான மரீதன் அவ் அலா ஸஃபரின் ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உஹர். யாரெல்லாம் நோய்வாளியாகவோ இல்லாவிட்டால் பிரயாணத்தில் இருக்கிறாரோ அவர் மற்ற சில தினத்தில் நோன்பை பிடித்து கதா செய்யட்டும் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதன் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு இலகுவான அம்சத்தை நாடுகிறான், உங்களுக்கு கஷ்டத்தை நாடவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறான் சுப்ஹானஹு வ தஆலா. எனவே சகோதரர்களே, இஸ்லாத்தில் 5 தூண்களில் 4வது தூணாக வரக்கூடிய இந்த நோன்பு, ரமதான் மாதத்தில் பிடிக்கப்பட வேண்டிய நோன்பு கட்டாய கடமையாக இருக்கின்றது. ஒவ்வொரு ஆண் மீதும் பெண் மீதும் அவர்கள் வயதை அடைந்து விட்டால் கட்டாய கடமையாக ஆகிவிடும். பெண்களை பொறுத்தவரையில் அவர்கள் மாதவிடாவில் இருந்து கொண்டிருந்தால், இல்லாவிட்டால் பிள்ளை பெற்றெடுத்த நிஃபாஸ்களில் இருந்தால் அவர்கள் நோன்பு பிடிக்க கூடாது, ஹராமாக இருக்கும் நோன்பு பிடிப்பது. பெண்கள் மாதவிடாயில் இருக்கும் போதோ இல்லாவிட்டால் பிள்ளை பெற்றெடுத்து நிஃபாஸில் இருக்கும் போதோ அவர்கள் நோன்பு பிடிப்பது ஹராமாக இருக்கும். ஆனால் கட்டாயமாக அவர்கள் அந்த நோன்பை அவர்கள் மாதவிடாயில் இருந்தோ நிஃபாஸில் இருந்தோ வெளியாகிய பிறகு மற்ற தினங்களில் நோன்பு பிடிப்பது கட்டாய கடமையாக இருக்கும்.